குழந்தைகளுக்கு அன்பு நினச்சிட்டு செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் அதே தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி லவ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பேம்பரிங். நமக்கு அடையாளம் தெரியலைங்கிறது மட்டும்தான் சத்தியம். அன்பு கண்டிக்கும், அன்பு கண்ணு பார்த்து தப்புன்னு சொல்லும். அன்புக்கு கசப்பு தெரியாது, காழ்ப்பு தெரியாது. அன்பு அரவணைக்கும், அன்பு குளிர்காய அனுமதிக்கும், அன்பு சுடும், அன்பு இதமாக இருக்கும். செல்லத்துக்கு இது எதுவுமே தெரியாது. செல்லம் பயப்படும், செல்லம் கோழைத்தனமானது. குழந்தைக்கு வேணுமோ வேண்டாமோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேட்காததெல்லாம் கொடுக்கும், லஞ்சமாக கொடுக்கும். லஞ்சமாக கொடுக்கறதெல்லாம் அன்புன்னு ஒரு பேரும் பண்ணும். குழந்தை ஒரு தடவை சீறினா ஆடி போயிடும் இந்த செல்லம். எனக்கு தெரிந்த எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தைங்களை கடுமையாக திட்டுறதுக்கு பயப்படுறாங்க. நம்ம ஏதாவது சொல்லி குழந்தைங்க ஏதாவது பண்ணிடுச்சுன்னா நான் மறுபடியும் கூப்பிட்டு கேட்பேன், அது என்னங்க நீங்கள் ஏதாவது சொல்கிறது, குழந்தைங்க ஏதாவது பண்ணுறது? ஏன் அந்த குழந்தையுடைய அறையில் இருக்கக்கூடிய டவர் போல்ட்டை கூட கழட்டி வச்சு அப்பா அம்மா இருக்காங்க. அது ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த பயம் வந்ததே கிடையாது. என் தாத்தா பாட்டிக்கு சுத்தமாக அந்த பயமே கிடையாது. கன்னம் பழுக்கிற மாதிரி ஓங்கி ஒன்று வைப்பாங்க, ஆனால் அடுத்த நிமிஷம் அவங்களே தான் கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அடியில் திருத்தணுங்கிற எண்ணம் தான் இருந்திருக்கே தவிர தாக்கணுங்கிறதே கிடையாது. ஆனால் இப்போது பயந்து 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 வாழக்கூடிய ஒரு தாய் தகப்பனாக மாறியாச்சு. குழந்தைங்களை கண்டிக்கக்கூடாது, குழந்தைங்களை எதுவும் சொல்லக்கூடாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கோழி மிதித்து குஞ்சு முடமாகாது. அப்பா அம்மாவும் ஆசிரியரும் கண்டித்து இதுவரைக்கும் கெட்டுப்போன குழந்தைங்க கிடையாது, கிடையாது. கண்டிப்புக்கும் கடுமைக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகும்போது வேணால் சின்ன சிராய்ப்புகள் ஏற்படலாம். கண்டிப்பு ரொம்ப ஆரோக்கியமானது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்பா மகனை கண்டித்தால், உங்கள் ஊர்லேயும் அதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எங்கள் ஊரில் இன்னும் மிச்சம் இருக்குது. அப்பா மகனை கண்டித்தா தயவு செஞ்சு அம்மா குறுக்க பாயாமல் இருங்க. அவ்வளவு. என்ன என் மகனை எதுக்கு திட்டுறீங்கன்னு கேட்காதீங்க. ஒரு 35 வயதான ஆண் 13 வயதான ஒரு ஆணை திருத்தும்போது ஒரே ஒரு எண்ணம் தான் மனசில் இருக்குது. அந்த வழியில் பூரா குழி இருக்குது, பள்ளம் இருக்குது, மேடு இருக்குது, தடுக்கும், ஜாகிரதை. அதுதான். அப்படி ஓடி வந்து அம்மா அப்பா என்னை திட்டுறாரு அப்படின்னா நானே திட்டணும்னு நினச்சேன், உங்கள் அப்பாவா திட்டுறாரு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அம்மா மகளை கண்டிக்கும்போது ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி ஃபாதர்ஸ், த டார்லிங் ஃபாதர்ஸ், குறுக்க பாயாதீங்க ப்ளீஸ். நான் சொல்கிறது ரொம்ப ஆன்டிக்வேட்டடாக புராதனமான வழக்கிலிருந்து ஒழிந்து போன ஒரு விஷயமா தோணினா கூட உண்மை அதுதான். அம்மா திட்டும்போது அப்பா குறுக்க வராதிங்க. என் பொண்ணை இப்போ பார் திட்டிகிட்டே இருக்காதேம்மா அப்படின்னு சொல்லாதீங்க. அம்மா இந்த உடை சரியில்லைன்னு சொல்லும் பொழுதோ, இந்த நடத்தை சரியில்லைன்னு சொல்லும் பொழுதோ, இந்த கோபம் சரியில்லைன்னு அம்மா சொல்லும் பொழுதோ, வாழ்க்கையில் இருந்து வெளியில் வந்த ஒரு பெண்மணி, அவளுக்கு தெரியும் எங்கே பள்ளம் உண்டு, எங்கே மேடு உண்டு, எங்கே சிராய்க்கும், எங்கே விழும் அப்படின்னு. அம்மா கண்டித்து வளர்த்த பெண் கண்டிப்பாக மோசம் போனதில்லை, அப்பா கண்டித்து வளர்த்த ஆண் கண்டிப்பாக மோசம் போனதில்லை. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்பா அம்மாவுக்கு நடுவில் தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. நமக்கு 2 பேருக்கும் கோவம்னா உள்ளே போய் அடிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு நடுவில் கொண்டு வந்துடாதீங்க. கண்டித்து வளர்க்குறது ரொம்ப அழகான விஷயம். மேம், நாங்கள் ஏன் வசதிகளை எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தப்பா? யார் தப்புன்னு சொன்னாங்க? ஆனால் வாழ்க்கை 2 விஷயத்தை கொடுத்ததே, உங்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கே. 40 வயது தாண்டின எல்லாருமே இதை அனுபவித்தவங்க தானே. கத்தோபனிஷத்தில் மிக அழகாக வரக்கூடிய ஒரு கதை. நச்சிகேதஸ்னு ஒரு சின்ன பையன், அவங்க அப்பா வஜ்ரவஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர். அவர் யாகம் பண்ணுவார். யாகம் பண்ணிவிட்டு தனக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாம் கொடுப்பார். அப்படி தான் சட்டம், அப்படி தான் கொடுக்கணும். ஆனால் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? யாகம் பண்ணிவிட்டு தனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கொடுப்பார். இதுக்கும் ஒரு தானம்னு நம்மெல்லாம் பேர் சொல்கிறது உண்டு. நமக்கு வேண்டாததெல்லாம் கொடுத்துட்டு தானம்னு சொல்லிடுவோம். நம்ம பயன்படுத்துறது கொடுத்தா தான் அதுக்கு பேர் தானம். குழந்தை பார்த்துட்டே இருப்பான். இல்லை, இது உண்டு, நமக்கு உண்டு. இந்த ஒரு நல்ல பழக்கம் நமக்கு உண்டு. எங்கள் ஊர்லெலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் பழையதாக போனதை வேலைக்காரமாக கொடுத்துட்டு நாங்கள் வேலைக்காரமாக்கு எல்லாம் கொடுத்துருவோங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. பண்ணுவோம். நம்ம ஒரு மாதிரி ஒரு நூதனமான ஹிப்போக்ரெட்ஸ். நாம் பளிச்சின ஹிப்போக்ரெட்டுன்னு தெரியாது, ஆனால் கொஞ்சம் உள்ளார்ந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹிப்போக்ரஸி உள்ள ஆட்கள் தான். ரைட்? இந்த வஜ்ரவஸ், அந்த நச்சிகேதஸ் அப்படிங்கிற அந்த சின்ன குழந்தைக்கு தகப்பன் அவர் தான், குருவும் அவர் தான். குழந்தைகள்லேயே அவன் தான் பெஸ்ட், அவருடைய மாணாக்கர்களையும் அவன் தான் பெஸ்ட். சர்வஸ்ரேஷ்டன் அப்படின்னு சொல்லுவோம், த பெஸ்ட். அவன் பார்க்குறான், அப்பா
சம்மந்தம் இல்லாமல் செத்து போயிடுமோன்னு இருக்கக்கூடிய கேட்டல் விச் ஆர் ஜஸ்ட் 1 foot of the grave அதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. குழந்தைக்கு மனசு தாங்கவே முடியல. போய் அப்பாவை பிடிச்சி கூப்பிட்டு கேட்குறான், அப்பா என்னை யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம்? உங்களை இருக்கிறதுலே பெஸ்ட்டு நான், என்னை யார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, அப்பா நல்லதை தானே கொடுக்கணும், அல்லதெல்லாம் கொடுக்குறீங்களேன்னு அவன் இன்டைரக்டாக சொல்கிறான். 2வது தடவையும் கூப்பிட்டு கேட்குறான். இந்த குழந்தைங்க யாராவது வீட்டுக்கு யாராவது வந்தாலே இந்த தொந்தரவு பண்ணோம், கூப்பிட்டு நம்மள மானத்தை வாங்கும். சரி, மறுபடியும் கூப்பிட்றான். கோவம் தாங்காமல் வஜ்ரவ சொல்கிறாரு, டு டெத், சாவு கொடுக்குறேன் போடா அப்படின்னுறாரு. எங்கே வாக்குறுதி கொடுத்தாலும் காப்பாற்றணும், வேள்வி நடக்கக்கூடிய யாக மண்டபத்தில் கொடுத்தா கண்டிப்பாக காப்பாற்றணும். இதெல்லாம் கதைகளாகவே வச்சுக்கலாம், நம்ப வேண்டாம். சரி, பையன் உடனே கிளம்பி போயிடுறான். ஹி கோஸ் இன் சர்ச் ஆஃப் டெத். போய் அங்கே வெயிட் பண்ணுறான். இந்த கதைகள் எல்லாமே அலிகரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். த பாய் வெயிட்ஸ் ஃபார் டெத். 3 நாள் காத்துட்ருக்கான். மரணத்தினுடைய பணியாட்கள்லாம் வந்து அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. குழந்தை சிரிச்சுட்டே சொல்கிறான், நானே சாவிற்கு உணவாக வந்திருக்கும் போது நான் எப்படி உணவை சாப்பிட முடியும், வேண்டாம் அப்படின்னு. 3 நாள் கழித்து டெத் வரதாக தான் கதை. வந்து பார்க்கும்போது இந்த பையனை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சாவுக்கு. என்னப்பா அது, நான் தானே தேடி போவேன், நீ என்னை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி 3 நாள் இங்கே இருந்தே இல்லையா, 3 வரங்கள் தரேன், வாங்கிட்டு ஓடியே போயிடு அப்படின்னு சொன்னோம். சரி இங்கே கேளு அப்படின்னோடனே குழந்தை முதல் கேள்வி கேட்குறான். நல்ல கேள்விகள் கூட நல்ல பதில்களுக்கு காரணமாக அமையும். நல்ல ஆசிரியர் யார் தெரியுமா? when the teacher is blessed with the best set of students who ask the most challenging question. சவாலான கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைகள் வாய்க்கப்பெற்ற ஆசிரியர்கள் மட்டும்தான் புத்திசாலி ஆசிரியர்களாக இருக்க முடியும். இப்போது எவன் கேளுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை முதல் கேள்வி கேட்குறான், என்ன வீட்டுக்கு போன்னு சொல்லிடுங்க, ரைட், போ ஓடு பார்க்கலாம், அப்பா கிட்ட திரும்பி ஓடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரே ஒரு வரம் வேணும் எனக்கு. என்ன வரம்? இறந்து போன நபர் மனதுக்கு எத்தனை நெருக்கமான நபராக இருந்தாலும் இறந்து போனவர்கள் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும், அச்சம். அப்பா கிட்ட நான் திரும்பி போனால் தயக்கமோ பயமோ அருவருப்போ இல்லாமல் அப்பா ஏற்றுக்கணும். முதல் வரம் கொடுத்தாச்சு. டெத்துக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னப்பா ஆள் தெரியாமல் வரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ, குழந்தை ரொம்ப தீர்க்கமாக இருக்கானே, ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கானே, 2வது வரம் என்ன அப்படின்னு கேட்டோன்னு கேட்குறான். எப்படி நெருப்பில் போடுறது மட்டும் ஒன்று வந்து சேர்ந்து அடையிற மாதிரி சொல்கிறாங்க. வாட் எவர் இஸ் ஆஃபர் டு ஃபயர் ரீச்சஸ் யூ. அது எப்படி? பதில் வருது, ஃபயர் இஸ் அ பியூரிஃபயர். நெருப்புக்கு மட்டும் அந்த தனித்தன்மை உண்டு. தண்ணீரை உங்களால் கலப்படம் பண்ண முடியும், யூ கேன் கண்டாமினேட் வாட்டர், பொல்யூட் ஏர், ஸ்பேஸை கண்டாமினேட் பண்ண முடியும், பூமியை பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். நெருப்பை மட்டும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபயர் இஸ் அ பியூரிஃபயர். இல்லைன்னா சும்மா வள்ளுவன் சொல்லுவானா, தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வார்த்தை வந்து விழுது பாருங்க. எங்கேயோ ஒரு 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 உபநிஷத்தில் சொன்னதும் வள்ளுவன் சொன்னதும் ரொம்ப அழகாக சொல்கிறான்ல, தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒரு தடவையாக சொல்கிறான் இல்லையே, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இதை விட ஒரு டாக்டர் மாதிரி பேசுறதுக்கு வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்க. எல்லா புண்ணும் மேலால் ஆறும், தீப்புண் மட்டும்தான் முதல்ல உள்ள ஆறணும். ஆறாதில் ஆறாதேன்னு ஒரு இழுவேற, நாவினால் சுட்டவடு. ஸோ பையன் கேட்ட உடனே சரி, ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்கேன். ஃபயர் இஸ் அ பியூரிஃபயர். எந்த நெருப்பில் எதெல்லாம் இடப்பட்டாலும் அது என்னை வந்து அடையும் அப்படின்னா, நல்ல விஷயத்துக்காக எங்கே நெருப்பு ஏற்றப்பட்டாலும் அந்த நெருப்புக்கு இனிமேல் நச்சிகேத அக்னின்னு பேர். சரி, இதெல்லாம் இல்லை நான் சொல்ல வந்த கருத்தினுடைய 3வது பாயிண்ட் இதுதான். பையன் அடுத்த நிமிஷம் கேட்குறான், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். டெத்துக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வி. அன்றாடம் பார்க்குறோம் ஆனாலும் எனக்கு வராதுன்னு நம்புகிறோம். அன்றாடம் பார்க்குறோம் ஆனாலும் பார்த்தா பயமாக இருக்குது. நீங்கள் யார் அப்படின்னு டெத்தை கேட்கும்போது டெத் சிரிச்சிட்டே சொல்லுது, இங்கே பாரு, நல்ல குழந்தையாம், நான் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு ஓடியே போயிடுவேன். என்ன இதெல்லாம் கேட்கக்கூடாது, சரியா? எங்கே ஓடு பார்க்கலாம், உனக்கு நீண்ட ஆயுள் தரேன். நீண்ட ஆயுள் யாருக்கு வேணும்? முதுமை வந்துருச்சுன்னா. அதனால் நித்திய இளமை தரேன். நித்திய இளமை நீண்ட ஆயுளும் போதுமா? நித்திய ஆரோக்கியம் தரேன். அது மட்டும் இல்லை, நல்ல மனைவி தரேன். அது மட்டும் இல்லை, குறைவில்லாத செல்வம் தரேன். அது மட்டும் இல்லை, ஏவாத மக்களை தரேன். கூப்பிட்டு வேலை சொல்ல வேண்டிய தேவையில்லாமல் நீ திரும்பி பார்த்தோன்னே ஓடி வந்து உதவுற குழந்தைங்கள தரேன். பெரும்பாலும் குழந்தைகள் தான் பெற்றோருடைய நோய்க்கே காரணமாக இருப்பாங்க. சரி, எல்லாம் தரேன், எங்கே வாங்கிட்டு ஓடு அப்படின்ன போது நச்சிகேத சொல்கிறான், எனக்கு இது எதுவும் வேண்டாம், நீ யாருன்னு சொல்லு. என்ன காரணம் அப்படின்னா, டெத் அப்புறம் சொல்லுது, 2 விஷயங்கள் மனிதர்களுக்கு தரேன். ஒன் இஸ் கம்ஃபர்ட், த அதர் ஒன் இஸ் ஹாப்பினஸ். மோஸ்ட் பீப்புள் மிஸ்டேக் comfort for happiness. That's what we have done to our generation.
நம்ம குழந்தைங்களுக்கு கம்ஃபர்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டோம், கேட்குற மாதிரியெல்லாம் வசதிகள் கொடுத்துட்டோம். நம்ம அம்மா அப்பா கொடுக்கல, அதுக்காக அவங்க ஒன்றும் மோசம் போகலை. They taught us what is happiness. We have given our children comfort. வசதிகள் ஒரு நாளும் மனிதனை மகிழ்ச்சியாக வைத்திராது. வசதிகள் ஒரு நாளும் மனதை திருப்திப்படுத்தாது. வசதிகளுக்கான ஏக்கங்கள் வளர்ந்துட்டே போகும். நானாக பார்த்து இது போதும்னு சொன்னால் மட்டும்தான், கஞ்சியை குடிச்சிட்டு இருந்த போதும், கூழை குடிச்சிட்டு இருந்த போதும், நடந்து ஓடி போய் பள்ளிக்கூடத்துக்கு போன போதும், பஸ்ஸில் போன போதும், அண்ணா பயன்படுத்தின புத்தகத்தை நான் பயன்படுத்தின போதும், அண்ணா வச்சுட்டு இருந்த ஜாமெட்ரி பாக்ஸை நான் பயன்படுத்தின போதும், அவனுடைய அட்லஸை நான் பயன்படுத்தின போதும், சர்வ நிச்சயமாக படுத்த போது தூக்கம் வந்தது. ஒரு மைசூர் பாக்கை வீட்டில் பண்ணிவிட்டு, அம்மா மைசூர் பாக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால் அம்மா அடுத்த நிமிஷம் சொல்லுவாங்க, போய் உங்கள் அண்ணா தங்கை எல்லாரையும் கூட்டிகிட்டு வா. சரி, அண்ணா தங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரலான்னா அண்ணன் வரும்போது தங்க வர மாட்டா, தங்க வரும்போது அக்கா வர மாட்டாங்க. எல்லோரும் வரதுக்குள்ளே மத்தியான நேரம் சாப்பாட்டு நேரம் வந்துடும். சாப்பாட்டு நேரத்தில் எதுக்காக உட்காந்து சாப்பிடு? சரி, சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ தானே சாப்பிட்டேன், அதுக்குள்ளே எதுக்கு ஸ்வீட்டு? போ. எனக்கு காத்துட்ருக்கிறது பழக்கமாக இருந்தது. ஒரு உணவுக்காக காத்துட்ருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி ஒரு பாடல் ஒரு காலத்தில் இருந்தது. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. இது நர்சரி ரைம். ஆனால் எங்கள் ஊரில் இருந்த எக்கனாமிக் கண்டிஷன் பற்றின நர்சரி ரைம். அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. தின்ன தின்ன ஆசை, திருப்பி கேட்டால் பூசை. ரைட்? எண்ணி சுட்ட அப்பம்னு ஒன்று சொல்லுவோம். இவ்வளோதான் உனக்குன்னு வச்சது. நீ அதிகமாக கேட்டால் யாருக்கோ இல்லை, அவ்வளவே தான். வறுமை கிடையாது, ஏழ்மை கிடையாது, ஆரோக்கியமான சிக்கனம் அப்படின்னு ஒன்று உண்டு. ஹெல்த்தியான எக்கனாமிக் கண்டிஷன், பகிர்ந்து கொடுக்கறது. நிலாச்சோரெல்லாம் அதனால் வந்தது தான். ஒத்தத்தையாக உட்காந்து சோறு போட்டால் எல்லாருக்கும் பத்தாது அப்படிங்கிறதுக்காக காலையில் பண்ண குழம்பு பொரியல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பெருசையும் சின்னதையும் ஒன்றா உட்கார வச்சு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்படி வழித்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பாட்டி எழுந்திரிச்சு போயிடுவாங்க. மிச்சதுக்கு தண்ணி குடிச்சிக்கோ அப்படிம்பாங்க. தண்ணி குடிச்சு சரியாயிடும். ஒன்றும் குறைஞ்சி போகலப்பா. இந்த சிக்கனத்தை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். ஒரு பொருளை அப்போ அந்த கையில் வச்சுக்கிட்டு அந்த மைசூர் பாக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அம்மா கேட்பாங்க, அதான் வேணும்னு கேட்டு எத்தனை நேரமாக நச்சிட்டே இருந்த, திங்க வேண்டியது தானே அப்படிம்பாங்க. நான் சொன்ன பதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தின்னா தீந்து போயிடுமே. ரைட்? ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன், பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து என் ஒத்த குழந்தைகிட்ட கொடுக்குறேன். அது தான் தின்னு துப்பி கீழே போட்டு பிசுக்கி அடித்து எல்லாம் பண்ணி முடிக்கும்போது திகட்ட வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா திதிப்புன்னா தெரியாமல் போயிடும். திதிப்பு தெரியணும்னா திகட்டக்கூடாது. எங்கேயாவது நான் வறுமை சொல்லவே இல்லை. உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது. புரியாத மாதிரி பாவனை வேணால் பண்ணலாமே தவிர புரிஞ்சு தொலைக்குது. என்ன பண்ணலாம்? புரியுது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏன்னா நான் பார்க்குறேன், எங்கள் ஊரில் பார்க்குறேன், பர்த்டே செலிப்ரேஷன் சொன்ன அடுத்த நிமிஷம் இவ்வளோ பெரிய கேக். அந்த கேக் பண்ணின நபர் அவர் குழந்தைக்கு அவ்வளோ பெரிய கேக் பண்ணி கொடுக்க முடியாது. The baker cannot fix such a big cake for his own kid. வாங்கி இந்த குழந்தைங்க சாப்பிடுன்னு நினைக்கிறேன், வழிச்சு ஒன்று முகத்தில் ஒன்று பூசிக்குது. I do not know. நான் அப்போ அந்த பையன்கிட்ட சிரிச்சுட்டே கேட்டேன், ஐயோ கேக் எடுத்து முகத்தில் பூசிக்கிறேன், நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னடா ஃபேர் அண்ட் லவ்லியா? கம்மிங் பேக், நான் சொல்கிற விஷயம் இன்னும் நூதனமானது, இன்னும் நுணுக்கமானது. Please learn from animals what it is to parent. பேரண்டிங்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு பூனை ரொம்ப அழகாக பேரண்டிங் பண்ணும். 4 குட்டி போட்டுட்டு முதல்ல போய் வேட்டையாடி எலியை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த 4 குட்டியில் ஏதோ ஒன்று போய் சாப்பிடும். அதுக்கப்புறம் 2வது தடவை வேட்டைக்கு போகும், பாதி கொன்று எலியை கொண்டு வந்து கொடுக்கும். 3வது தடவை வேட்டைக்கு கூட்டிகிட்டு போகும். 4வது தடவை விட்டுட்டு வந்துடும். வளர்ந்த குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு கீழே இறக்கி விட முடியாமல் செல்லோன்னு கொஞ்சறது எவ்வளவு மோசமோ அவ்வளோ மோசம். பேரண்டிங்னா எங்கே கோடு போடுறது அப்படின்னு தெரியாமல் கஷ்டமாக தான் இருக்கும். இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக வரக்கூடியது தான் இறுக்கி என் பையனை திட்டாதீங்கன்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் தான் விட்டு கொடுக்க முடியாத மாமியார்களாக மாறக்கூடிய அவலம் ஏற்படும். என் பையன் சொல்ல ப்ளீஸ், பெரிய விஷயம், படித்துக்கொள்ள வேண்டிய பெரிய விஷயம்.
ரொம்ப பெரிய விஷயம். இல்லைன்னா விழுந்துருவோம்ப்பா. எத்தனை நாளைக்கு தான் விகடன்லேயும் குமுதத்துலேயும் கல்கையிலையும் எல்லாத்துலேயும் மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்கிற மாதிரி ஜோக் போட்டு சிரித்து கேவலப்படுத்துவாங்க நம்மளை. அடுத்த ஒரு வரி சொல்கிறோம், எவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்த பையன் தெரியுமா, வந்து மயக்கிட்டே போயிட்டா. எல்லா ஆணும் ஒரு பெண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு காலத்தில் மயங்கத்தானே வேணும். அது இயல்பு தானே, அதுதானே வாழ்க்கை, அதுதானே அழகு. அதுக்காகத்தானே இத்தனை நாளும் நம்ம ஆசைப்பட்டு நிற்கிறோம். அப்படி தானே ஆகணும், அப்படி தானே விதிக்கப்பட்டிருக்கு, அதுதானே நிமித்தம், அதுதானே சரி. தண்ணியை கூட இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு சொட்டு கூட கையில் நிற்காது. கொஞ்சம் குழிச்சு பிடிங்க, மிச்சம் நிற்கும். இடுப்பை விட்டு என்னைக்கு இறக்கணுமோ அப்போ இறக்கி விடுங்க. அவ்வளவே தான். சொல்லி வளங்க, பையனுக்கு சொல்லி வளங்க, பையனுக்கு சமைக்க சொல்லி கொடுத்து வளங்க. ஸோ தட் எங்கிருந்தோ வரக்கூடிய பெண் நாளைக்கு அழமாட்டா. உங்கள் பையனுக்கு பெண் பார்க்கும்போது அந்த சத்தியம் வாங்கிக்கோங்க, நம்ம வீட்டுக்கு வர குழந்தை கண்ணில் கண்ணீர் வராமல் நீ பார்த்துக்கணும். உங்கள் பையன் கண்ணில் கண்ணீர் வராமல் அவள் பார்த்துக்கணுங்கிறது அவங்க அம்மா அவகிட்ட வாங்க வேண்டிய வாக்குறுதி. எல்லாத்துக்கும் மேலே அம்மாவால் அம்மாவாக மட்டும்தான் இருக்க முடியும், மனைவியால் அம்மாவாகவும் இருக்க முடியும். என் குழந்தைன்னு நான் ரசித்து அதனுடைய குறைகளெல்லாம் ஏற்றுக்கிட்டு நான் கொண்டாடுறது வேறு. அது சாதாரணம். நொந்து பெற்றிருக்கோம்ல, 1000 தப்புனாலும் நம்ம குழந்தை. சம்மந்தமே இல்லாத பெண் அத்தனையும் சகிச்சுட்டு வரா அப்படின்னா பெரிய விஷயம்ப்பா. த சேம் ஹோல்ஸ் குட் வித் பாய்ஸ் ஆல்சோ. ஆண்கள் பெண்கள் அப்படி வளர்க்குற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நான் சிரிச்சிட்டே தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்வேன், ஆண்கள் ஆண்களாக இருப்பதற்கு பெண்கள் அனுமதிப்பது ஒன்றே தான் காரணம். பெண்கள் அனுமதிக்காவிட்டால் ஆண்கள் என்றோ மனிதர்களாக மாறியிருப்பார்கள். அதே மாதிரி தான் பெண்கள் பெண்களாக இருப்பதற்கு ஆண்கள் அனுமதித்ததே தான் காரணம். ஆண்கள் அனுமதி மறுத்தால் பெண்கள் என்றோ தெய்வங்களாக மாறியிருப்பார்கள். நிறைய தூரம் போகணும், செய்ய வேண்டிய வேலை ஏகப்பட்டது கிடக்கு. அமைதியாக உட்காந்து இத்தனை நேரம் கவனிச்சிங்க. சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிருக்கும்னு நினைக்கிறேன். பனியும் கொஞ்சம் விலகி இருக்கும், கார்களும் இனிமேல் எடுக்கலாம். கூட்டிகிட்டு வந்ததுக்கு, சொன்னதெல்லாம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.